வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு நினைவு நிலைமை. கவலைப்படாதுங்க, நான் உங்ககிட்ட நம்ம வார்த்தையில சொல்றேனே தவிர கவலைப்படாம இருக்க முடியாது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இத்தகைய கொடூரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எதிர்த்துதான் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு வருகிறோம். ஆனா நம்மளோட லாத்திக்குளத்துல இவ்வளவு நல்லா படிக்கிற ஒரு குழந்தை 6 மணிக்கு காணாம போய் அது சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலான்ற ஒரு வாய்ப்பு இருந்து அடுத்த நாள் கிராம மக்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளோட பாதுகாப்பு தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. இது அரசியலுக்காக நான் பேசல, ஏதோ இதை வைத்து அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக தயவு செய்து நான் அதுக்காக பேசல. ஏன்னா பெண் குழந்தைகளை பார்த்து அவர்களுக்கான மருத்துவராகவும் நான் இருந்திருக்கிறேன். ஒரு குழந்தையோட உடம்புல இத்தகைய துன்பங்கள் வரும்பொழுது எவ்வளவு வலி இருக்கும், உயிர் போற அளவுக்கு என்ன கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கு. இது ஒரு சம்பவம் இல்லை, பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்றது எனக்கு வருத்தம் அளிக்குது. உதவி கூட உடனே அந்த குடும்பத்துக்கு, ஏன்னா எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. ஒரு கள்ளச்சாராயம் இறந்தவங்களுக்கு கூட உடனே அனுசரணையாக இருக்குது இந்த அரசாங்கம். உடனே எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்றதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கொடூரம் மணல ஓலம் நடந்து கொண்டு இருக்கும்போது முதலமைச்சர் அதை பத்தி கவலையே படாம சென்னையில ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இது என்னங்க நடக்குது? உண்மையிலேயே மனது வேதனையா நான் சொல்றேன். இது ஏதோ அரசியலுக்காக நான் பேசவே இல்லை. இது வந்திருக்கணுமா இல்லையா? வந்து உடனே போர்க்கால அடிப்படையில காவல்துறை கூட்டம் நடத்திருக்கணுமா இல்லையா? ஒரு சம்பவம் இல்ல, மதுராந்தகத்துக்கிட்ட இதே மாதிரிதான் 14 வயசு குழந்தை இதே மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு 16 கிலோமீட்டர் நடந்து போயிருக்குங்க தன்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. சோ இது எதோ ரொம்ப வேதனையின் வேதனை தான் இது. ஏன்னா எந்த ஒரு சமூகத்துல பெண்கள் பாதுகாப்பாக இல்லையோ, ஒரு இடத்துல குழந்தை ஒரு இயற்கை உபாதையை கூட கழிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா மிக்க வருத்தம். அதை விட இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலி கூட செலுத்த முடியல, அதற்கான பேனர்ஸ் கூட எங்களால வைக்க முடியல. ஏன் வைக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்க வீட்டுல குழந்தைகளுக்கு வந்துடக்கூடாது, நாங்க உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான். அதுலயும் இப்ப இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லா விதத்திலும் இந்த சமுதாயம் அவர்களுக்கு பாதுகாப்பா உறுதுணையா இருக்கணும். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கிற குழந்தை இன்னும் படிக்கிறதுக்கு சமுதாயமும் பணியாற்றணும்.